நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலையிலே நாம் ஜெபிப்போம். हम सभी सुबह के समय पर आँख बंद करके हम प्रार्थना करेंगे. இந்த மனமகிழ்ச்சியின் காலை நேரத்திலே அன்றைய பிள்ளைகளாகிய நம்மை நம்முடைய தேவன் ஒன்று கூட்டினதற்காக நாம் எல்லாரும் முதலாவது ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். इस खुशी के समय पर परमेश्वर ने हम सबको इकट्ठा किया है, इसलिए हम सभी परमेश्वर का पहले स्तुति करेंगे. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணீர் மணியை போல காத்தார். पिछले हफ्ते पूरे परमेश्वर ने हमें आंखों की पुतली की तरह रखा. எத்தனை கண்ணீர் வேதனைகள் சுற்றிலும் எத்தனை விதமான இந்த கொரோனா நாள் பயங்கரங்களும் பல பிரச்சனைகளும் ஏற்பட்ட நேரங்கள் இருந்தது. कितने सारे आंसू, कितने सारे महामारी, कितने सारे दुख दर्द और ये कोरोना वायरस का कितना सारा भयानक कार्य चल रहा था. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது போல अनेकों வாழ்க்கையில காணப்பட்டது. समाधान के बगैर जैसा उनका जीवन चल रहा था, ऐसे बहुत लोगों का जीवन ऐसे. ஆனாலும் நம்முடைய தேவன் அவைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் இந்த நாள் வரைக்கும் நம்மை தம்முடைய கண்ணீர் மணியை போல நம்மை பாதுகாத்ததற்காக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நாம் துதிப்போம். लेकिन उसमें भी परमेश्वर ने हमें सुरक्षित रखा, हमें रक्षा किया, संभाल कर रखा, उसके लिए और अपने आंखों की पुतली की तरह संभाल के रखा. उसके लिए हम परमेश्वर को धन्यवाद करेंगे. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी मिलकर प्रार्थना करेंगे. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காக நாங்கள் துதிக்கிறோம். हमारे स्वर्गीय पिता के बहुमूल्य प्रेम के लिए हम परमेश्वर धन्यवाद देते हैं. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இந்த காலையில இந்த மனமகிழ்ச்சியின் காலையில ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதற்காய் கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर इस खुशी के मौके पर आपने हम सभी को मिलकर इस वीडियो के द्वारा इकट्ठा किया है, आपको स्तुति करने का लायक बना, उसके लिए हम धन्यवाद देते हैं. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதியுங்க. पवित्र आत्मा जी, इस सुबह की आराधना को आप आशीर्वाद நீ दीजिए. செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். आपने हमारे लिए किए भलाई अनेक अनेक है. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை விதமான கொள்ளை நோய்களும் எத்தனை விதமான பயங்கரங்களும் எழும்பின போதிலும் உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கண்ணீர் மணியை போல காத்து கொண்டீங்களே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर कितने सारे भयानक इस महामारी के बीच में, कितने सारे इस दुख के बीच में भी परमेश्वर आपने हमें आपके आंखों की पुतली की तरह संभाल कर रखा, उसके लिए हम धन्यवाद देते हैं. இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस सुबह के आराधना के लिए हम இந்த स्तुति பாடலை करते हैं. ஆண்டவரே பாடுகிற ஒவ்வொரு பாடலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. गीत गाने वाले हर एक गीत को परमेश्वर आप आशीर्वाद कीजिए. வேத வாசிப்பை ஆசீர்வதிப்பீராக. और पढ़ने वाले वचनों को भी आप கேட்க आशीर्वाद போகிற कीजिए. வார்த்தைகளை सुनने ஆசீர்வதிப்பீராக. वाले संदेश को भी आप आशीर्वाद முடிகிற வரைக்கும் कीजिए. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ராஜா. अंत तक हमें आपके प्रशंसा से भर के रखिएगा. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய வல்லமை உம்முடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கட்டும். हर एक भाग में परमेश्वर आपका सामर्थ, आपका अभिषेक दिखना चाहिए. எங்களை உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். हमें आपके पवित्र हाथों में अर्पण करते हैं இயேசு परमेश्वर. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं पवित्र पिता. ஆமென். 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 நம்முடைய பாடத்திலே 791வது பாடலை நாம் பாடுவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் பாடுவேன். 791வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் கரங்களை தட்டி இருந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஏகோபித்து மகிமைப்படுத்துவோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே.
அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே, ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இதே அதிசயம், அதிசயம் தானே, இதே அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே, இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே உமது கரங்களில், பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. 226வது பாட்டு. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் நான் முறியடிப்பேன். 226வது பாடல். அந்தகார வல்லமைகளே தேவ பலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளே தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாவல், பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு.
இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாவல், பயம் இல்லை வெற்றி எனக்கே, என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கே. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வே, ஜெயம் பெறுவே. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மறைந்திடுவார், பயந்து நடுங்கிய மறைந்திடுவார். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மறைந்திடுவார், பயந்து நடுங்கிய மறைந்திடுவார். போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். போர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். சர்ப்பங்களை மிதித்திடவும், பெரும் தேள்களை நசுக்கிடவும். சர்ப்பங்களை மிதித்திடவும், பெரும் தேள்களை நசுக்கிடவும். அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை ஜெயம் எனக்கே, என்றும் தோல்வி இல்லை ஜெயம் எனக்கே. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை ஜெயம் எனக்கே, என்றும் தோல்வி இல்லை ஜெயம் எனக்கே. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வே, ஜெயம் பெறுவே. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வே, ஜெயம் பெறுவே. வெள்ளங்களோடு சத்தம் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவே. வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுவே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுவே. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வே, ஜெயம் பெறுவே. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வே, ஜெயம் பெறுவே. அறுநூற்றி 29வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. 629வது பாடல். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்.
பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்குமனா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்குமனா யாருக்கு அஞ்சிடுவே. அவரை என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. அவரை என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே. என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அந்த
நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. நாம் எல்லாரும் எழுந்திருந்து தேவனுடைய வசனங்களை மாறி மாறி நாம் வாசிப்போம். हम सभी खड़े होकर परमेश्वर के वचनों को हम बदल बदल पढ़ेंगे. சங்கீதத்தின் புஸ்தகம் 91 சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். भजन संगीता 91 हम बदल बदल पढ़ेंगे. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். मैं यहोवा के विषय कहूंगा, वो मेरा शरण स्थान और गढ़ है, वो मेरा परमेश्वर है, मैं उस पर भरोसा रखूंगा. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். और वो तुझे अपने पंखों की आड़ में ले लेगा और तू उसके परों के नीचे शरण पाएगा. उसकी सच्चाई तेरे लिए डाल और जिलम ठहरेगी. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் न उस मरी से जो अंधेरे में फैलती है और न उस महारोग से जो दिन दोपहरी में उजाड़ता है. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. परंतु तू अपनी आंखों से दृष्टि करेगा और दुष्टों के अंत को देखेगा. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். इसलिए कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, न कोई दुख तेरे डेरे के निकट आएगा. உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். वे तुझको हाथों हाथ उठा लेंगे, ऐसा न हो कि तेरे पाँव में पत्थर से ठेस लगे. சிங்கத்தின் மேலும் விரின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். उसने जो मुझसे स्नेह किया है, इसलिए मैं उसको छुड़ाऊंगा. मैं उसको ऊंचे स्थान पर रखूंगा, क्योंकि उसने मेरे नाम को जान लिया है. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு செய்வேன். ஆபத்தினாலே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். मैं उसको दीर्घायु से तृप्त करूंगा और अपने किए हुए उद्धार का दर्शन दिखाऊंगा. நாம் எல்லாரும் வாசித்த வசனத்துக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். हम सभी पढ़े वचनों के लिए परमेश्वर को धन्यवाद देंगे. ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் இந்த காலையிலே நாம் ஆண்டவரை துதிப்போம். हम सभी परमेश्वर की ओर देखकर इस सुबह के समय पर उनका स्तुति करेंगे. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. तेरे निकट 1000 और तेरी दाहिनी ओर 10,000 गिरेंगे, परंतु वो तेरे पास नहीं आएगा. பொல்லாப்பு உன் கூடாரத்தை அணுகாது. कोई विपत्ति तेरे निकट नहीं आएगा. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. कोई हानि तुझे नहीं पहुंचेगा. ஓ நம்முடைய தேவன் எத்தனை நல்ல தேவன். हमारे परमेश्वर कितने भला நமக்கு परमेश्वर எவ்வளவு है. பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். हमें कितने अच्छे तरीके से रक्षा நம்ம करते எல்லாரும் हैं. இந்த காலையில கர்த்தரை நாம் உயர்த்தி துதிக்கலாம். हम सभी सुबह के समय पर परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. நாம் எல்லாம் பாடுவோம். அவசத்தையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும்
அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் தாபரமே. அவர் சட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஆவியானவர். எல்லார் வாயில திறந்து நம்முடைய ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी मुंह खोलकर हमारे परमेश्वर यहोवा का நமக்கு स्तुति எத்தனை करेंगे। நல்ல பாதுகாவலாய் இருக்கிறார். वो हमारे लिए कितने अच्छे बड़े रक्षा करने वाले ஓ, हैं। அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு, उनका लहू ही हमारे அவருடைய लिए நாமம் सुरक्षा நமக்கு है। பாதுகாப்பு, उनका नाम ही हमारे लिए रक्षा है। அவருடைய வசனங்கள் நமக்கு பாதுகாப்பு, उनका वचन ही हमारे लिए रक्षा है। அவருடைய கிருபைகள் நமக்கு பாதுகாப்பு. उनका अनुग्रह हमारे लिए நம்ம रक्षा है। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம துதிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்காக. हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे, उन्होंने हमारे लिए दिए गए सच्चे समय के लिए। நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இம்மற்றும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ஆமென். இம்மற்றும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி இயேசுவே. இந்த காலை ஆராதனைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. परमेश्वर इस सुबह की आराधना के लिए இந்த காலை हम ஆராதனை स्तुति करते हैं। ஆவியானவர் इस ஆசீர்வதிப்பீராக. सुबह की आराधना को परमेश्वर आप आशीष அங்காங்கிருந்து दीजिए। கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. अनेक सारी जगह से सुनने वाले हर एक हृदय के साथ आप बात ஆராதனையிலே कीजिए। நாங்கள் ஆலயத்தில் ஆராதிக்கிற ஆண்டவரே ஆராதனை போல எங்களுடைய ஆராதனையை மாற்றுங்கப்பா. हम जैसे कलीसिया में परमेश्वर आराधना करते हैं, उसी तरह इस आराधना को भी आप இந்த बदलिएगा ஆராதனை உம்முடைய परमेश्वर। பரிசுத்த கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். इस आराधना को
आपके पवित्र हाथों में हम अर्पण இந்த करते வார்த்தைகளை हैं। கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. सुनने वाले इस वचनों को परमेश्वर आत्मा जी हमारे தடைகள் हृदय में बात எல்லாவற்றையும் மாற்றி कीजिए। போடுங்கப்பா. सारे रुकावटों को दूर कर दीजिए। தேவ கிருபை பெருகணும். परमेश्वर का अनुग्रह இந்த बढ़ना காலையிலே நாங்கள் चाहिए। கேட்க போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். सुबह के समय पर हम सुनने वाले वचनों के लिए ஆவியானவர் धन्यवाद எங்களோடு देते हैं। நீங்க பேசுங்கப்பா. आत्मा जी हमारे साथ आप बात உம்முடைய कीजिएगा। நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का महिमा होना இயேசு चाहिए। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन आमीन। நாம் எல்லாரும் உட்காருவோம். हम सभी बैठ जाएंगे। உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாளுக்காக கடைசியிலே நாம் ஜெபிப்போம். आपके शादी के सालगिरह और आपके जन्मदिन के लिए हम आखिरी में प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம். கொடுக்கப்படுகிற செய்திகளை நீங்கள் கேட்கிறீங்க, மற்றவர்களுக்கு நீங்க பிரயோஜனப்படுத்துறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम देने वाले इस संदेश को आप दूसरों को आप सुन रहे हो और दूसरों को भी बांट रहे हो करके हम विश्वास करते हैं। ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு நீங்க தெரிவிங்க. आप दूसरों को भी बताइएगा। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். परमेश्वर का नाम का महिमा நாம் होना கேட்கிற चाहिए। வார்த்தைகள் நம்மோடு கூட போய்விடக்கூடாது. हम सुनने वाले जो वचन है वो हमारे साथ ही जाना नहीं தேவனுடைய चाहिए। வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचनों की ओर हम जाएंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 10वां अध्याय 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 19वां वचन हम ले लेंगे। நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं को रोदने का और शत्रु की सारी सामर्थ पर अधिकार दिया है और किसी वस्तु से तुम्हें कुछ हानि न होगी। ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். परमेश्वर यीशु ने उन दिनों में 12 चेलों को उन दिनों में उन्होंने चुना और प्रेरित करके नाम दिया गया। அதோடு கூட 70 சீஷர்களை கர்த்தர் அவர் தேர்ந்தெடுத்தார். और उसके साथ साथ 70 चेलों को भी उन्होंने चुना। அவர்களை தாம் போகிற கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கும் தாம் போவதற்கு முன்பாக அவர்களை தேவன் அனுப்பினார். और वो जाने से पहले उन लोगों को जहाँ के सारे गांवों को शहरों पर भेजते थे। 2 பேராய் நீங்கள் போகும்படியாக தேவன் அவர்களை கட்டளையிட்டார். और उन्हें कहा गया कि 2-2 जन करके आप सारे गांव और शहर में जाइए। லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். हम पढ़ सकते हैं लूका 10:1 में। இவ்விதமாய் இவர்கள் ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி இயேசுவிடத்திலே வந்தார்கள். और इस ऐसे ही वो सभी सेवा के जाकर फिर दोबारा यीशु के पास आकर लौट गए। அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அந்த 70 சீஷர்கள் இப்படி சொன்னார்கள். तब उस 70 चेलों ने यीशु को देखकर ऐसे कहा, ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் ஆவிகள் கீழ்ப்படிகிறதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள். और उन्होंने कहा कि परमेश्वर हमने देखा है कि सारे आत्मा और दुष्ट आत्मा आपके नाम से भागते हैं। அப்பொழுது இயேசுவானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். तभी परमेश्वर यीशु ने उनको दिया गया अधिकार को उनको बताते हैं। அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். तभी ये सब वचनों को वो कहते हैं, உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், मैंने आपको अधिकार दिया है, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. कोई हानि तुम्हें न होगी। என்ன அதிகாரம்? क्या अधिकार है? இதோ சர்ப்பங்களையும் தேள்களை நீங்கள் மிதிக்கவும் तुम्हें सांपों और बिच्छुओं को रोदने का சத்துருடைய சகல வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். और शत्रु की सारी सामर्थ पर अधिकार दिया है। ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. किसी वस्तु में तुम्हें कुछ हानि न होगी। உங்களை சேதப்படுத்த மாட்டாது. कोई भी तुम्हें विपत्ति न पहुंचेगी। இன்றைக்கு अनेक பலவிதமான பயத்தின் மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே தாமே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज अनेक लोग इस संसार के सारे लोग
जो एक डर के रीति से वो गुजर रहे हैं, उसी समय पर आप और हम भी गुजर रहे हैं। ஸ்தோத்திரம். ஆவிகளை குறித்தும் பிசாசுகளை குறித்தும் செத்து போன ஆவிகளை குறித்தும் விசேஷமாய் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த கொரோனாவை குறித்தும் ஜனங்கள் பயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். कई सारे दुष्ट आत्मा, कई सारे शैतान का काम या फिर प्रेत आत्मा का काम या ऐसा एक कोरोना वायरस, ये महामारी का कार्य के लिए सोचकर वो बहुत लोग आज डर रहे हैं। எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். उनका भविष्य कैसा रहेगा करके वो डर रहे हैं। இந்த நாட்களில் ஒரு நாள் வாழ்வது அவ்வளவு கடினமான காரியமாய் காணப்படுகிறது. इन दिनों में एक दिन जीना ही उनको बहुत कठिन लग रहा है। ஏனென்றால் எல்லா ஜனங்களுடைய உள்ளங்களில் அப்படிப்பட்ட ஒரு பயம் இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது. क्यों बोले तो सारे लोगों के जीवन में एक डर बैठ गया है। சத்துரு இன்றைக்கு எல்லாருடைய உள்ளங்களிலேயும் பயத்தின் ஆவியை கொடுத்து கொண்டிருக்கிறார். शैतान आज सारे लोगों के हृदय में एक डर बैठा दिया है। ஆகையால் வீட்டுக்குள்ளாக அடைந்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு முடியாதவர்களாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इसीलिए घर के अंदर छुपकर बैठकर बाहर न जा सके, ऐसा एक दिन में हम आ गए हैं। ஆனால் பரிசுத்த வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, लेकिन पवित्र शास्त्र ऐसा कहता है, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். मैंने आपको डर का आत्मा नहीं, लेकिन भयभीत का आत्मा और प्रेम का आत्मा और अच्छे से दिमाग और बुद्धि ज्ञान ஆண்டவருடைய दिया। பிள்ளைகளாகிய நாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பதல்ல, परमेश्वर के बच्चे हम सब डर के मारे गिड़गिड़ाते नहीं எதையும் हैं। தைரியமாய் அவிதமாய் எதிர்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். सब कुछ धीरज से हम जीतने के लिए हम यहाँ पर इस आत्मा को हम पाए हैं। அதைத்தான் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. इसीलिए पवित्र शास्त्र ऐसा कहता சத்துருடைய है, சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. शत्रु के सारे सामर्थ्य पर अधिकार दिया हूँ, कोई भी विपत्ति तुम्हें न होगी। இந்த காலையிலே इस सुबह के समय पर எது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சேதப்படுத்தாது என்பதை உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर क्या आप सभी को हानि नहीं पहुंच पाएगा, वो मैं आज बात करना இந்த चाहता हूं। உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस संसार में ही हम जी रहे हैं। இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் புசிப்பது போலத்தான் நாமும் புசிக்கிறோம். इस दुनिया के लोग जैसे भोजन करते हैं, वैसे ही हम भी भोजन करते தேவன் हैं। நமக்கு என்று ஒரு தனிமையான ஒரு பட்டணத்தையோ ஒரு நகரத்தையோ கட்டி அங்கே நம்ம உட்கார வைக்கவில்லை. परमेश्वर ने हमारे लिए एक अलग सा एक शहर और एक अलग सा गांव देकर हमें वहां बिठाया நம்மை नहीं சுற்றிலும் है। இருக்கிற ஜனங்களின் மத்தியிலே தாமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हमारे बीच में, संसार के लोगों के बीच में ही हम भी जीवित ஆனால் हैं। நம்மை குறித்து நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. लेकिन हमारे बारे में परमेश्वर ऐसे कहते हैं कि कोई भी हानि तुम्हें न होगी। இந்த உலகத்தின் மக்களை விட நாம் ஒன்றும் ஞானத்திலோ அறிவிலேயோ இல்லாவிட்டால் பணத்திலேயோ என்று எதிலும் மேலானவர்கள் அல்ல. इस संसारिक लोगों के से भी अधिक हम किसी धन दौलत या हमारे ज्ञान में हम किसी में भी बड़े नहीं हैं। ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிகாரத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். लेकिन परमेश्वर का प्रतिज्ञा ही हमें अधिकार दिया है। இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன பலவீனம் இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். इस संसार के लोगों के पास जो भी कमजोरी है वो हमें भी आ सकता है। நாம் ஒன்று யந்திரம் அல்ல, हम कोई यंत्र नहीं है, நாம் ஒன்று ரோபோட் அல்ல, हम कोई एक रोबोट नहीं है। நமக்கு எந்த விதமான பலவீனங்கள் வரவே வராது என்று யாரும் உத்தரவாதம் சொல்வதில்லை. हमें कोई भी कमजोरी नहीं आएगा करके हमें कोई भी बता नहीं ஆனால் सकता। தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒன்றும் வரலாம், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. लेकिन परमेश्वर का वचन हमें सिखाता है कि जो कुछ वस्तु तुझ पर आएगा
कोई भी कार्य आएगा लेकिन कुछ भी तुझे हानि न हो, ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டார். कुछ भी हानि न होगी. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि परमेश्वर के लहू से हम छुड़ाए गए हैं. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை கழுவி இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर हमें चुने गए हैं और हमें चुनकर, हमें धुलाकर, हमें इस पृथ्वी में रखा गया. மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்றால், நாம் இந்த பூமியிலே உலக மக்களின் மத்தியிலே கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாய் நம்மை பிரித்தெடுத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். परमेश्वर इस हमें दूसरों से हमें अलग करके, हमें परमेश्वर ने हमारे उनके लहू से हमें धुला कर रखा है. वही हमारा और संसार के लोगों का अंतर है. இந்த அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியால் வசனங்களை தைரியமாக நாம் உட்கொள்ள முடியும். உண்மையாகவே ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று நம்முடைய வாயை திறந்து நாம் அறிக்கையிடவும் முடியும். और परमेश्वर का लहू से हम धुले गए हैं और हम उद्धार पाए, इसीलिए हम कह सकते हैं कि कुछ भी हानि न हो सकता है और परमेश्वर का प्रतिज्ञा को हम कसकर पकड़ सकते हैं. எதை நம்மை சேதப்படுத்தாது? क्या हानि हमें न ஒரு 6 காரியங்களை இந்த காலையில உங்களோடு கூட மிகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 6 कार्यों को बहुत जल्दी ही मैं बताकर समाप्त करना चाहता லூக்கா हूँ. எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். लूका सुसमाचार का पुस्तक 6 अध्याय. லூக்கா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே लूका 4 अध्याय 34 वचन में இங்கே பரிசுத்த வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. यहाँ पर पवित्र शास्त्र ऐसा कहता है. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहता है? ஸ்தோத்திரம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். यीशु ने उसे डांटकर कहा, चुप रह और उसमें से निकल जा. அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. तब दुष्ट आत्मा उसे बीच में पटककर बिना हानि पहुंचाए उसमें से निकल गया. அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. उसे कोई भी हानि न पहुंचाते हुए वो दुष्ट आत्मा उसके बीच से निकल गया. இந்த பிசாசு அவனிடத்தில் எவ்வளவு காலம் இருந்தது நமக்கு தெரியாது. ये दुष्ट आत्मा उसके अंदर कितने समय तक था हम नहीं जानते. இயேசு அங்கே கடந்து வந்தார். लेकिन यीशु वहां पर आ पहुंचे. இயேசுவிடத்தில் ஏதோ பேசுவதற்கு அது வாயை திறந்தது. यीशु से वो कुछ तो बात करने के लिए अपना मुंह खोला. அவனுக்கு அதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காமல், लेकिन यीशु ने उसको वो जगह नहीं இவனை दिया. விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொல்ல, उसे डांट कर कहा कि तू उससे निकल जा. அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அது போனது. और उसे कोई भी हानि न पहुंचाते हुए दुष्ट आत्मा उसके बीच से निकल गया. அதாவது பிசாசு அவனுக்கு ஒரு சேதமும் செய்ய முடியாமல் கர்த்தர் மாற்றினார். लेकिन उस दुष्ट आत्मा को उससे कोई भी हानि न पहुंचाते हुए परमेश्वर ने बदल दिया. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்கிற முதல் அதிசயமான ஒரு சேதமில்லாத ஒரு காரியம் என்ன என்றால், பிசாசு எவ்வளவு கிரியை செய்தாலும் அது இயேசு இரத்தத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஒரு சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. परमेश्वर हमारे लिए करते हैं एक विशेष कार्य ये है कि चाहे दुष्ट आत्मा कितना भी क्रिया करे, लेकिन हम परमेश्वर के लहू से धुले हुए हैं, इसीलिए परमेश्वर के बच्चे हमारे ऊपर कोई भी हानि नहीं पहुंचे. அது எத்தனை வல்லமை உள்ளவனாக இருந்தாலும், वो कितना भी सामर्थ्य वाला हो, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய அவன் நினைத்தாலும், वो कितना भी बड़ा से बड़ा कार्य करने चाहा, இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் நமக்கு ஒரு சேதமும் செய்ய அவனுக்கு அதிகாரம் இல்லை. पवित्र शास्त्र ऐसा कहता है कि बच्चे, परमेश्वर के बच्चे, हम सबको कोई उसको कुछ अधिकार नहीं है हमें कोई हानि पहुंचाने की. ஒரு சேதமும் செய்யாமல் போனது. और उसने कोई भी हानि नहीं पहुंचाया. தன்னுடைய கோபத்தை அவன் மேல் காட்டியிருக்கலாம். उसने ऐसा उसको क्रोध दिखाया होगा. ஏனென்றால் அவனிடத்திலே தங்க முடியவில்லையே. लेकिन उसके ऊपर, क्योंकि वो उसके ऊपर रह नहीं पाया. ஏதாயிலும் ஒரு பிரச்சனைகள் உருவாக்க வேண்டும்.
उसको कोई ना कोई परेशानी देना है என்று அவன் நினைத்திருக்கலாம். ऐसे उस दुष्ट आत्मा ஆனால் ने सोचा இயேசுவுடைய होगा। வார்த்தை புறப்பட்டு வந்தவுடனே लेकिन जब यीशु का शब्द पहुंचते ही அவனுக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக அவன் நிற்க முடியாதவனாய் அவனை விட்டு ஒரு சேதமும் செய்யாமல் அது புறப்பட்டு போனது. यीशु के शब्द के सामने वो खड़ा न रहा और उसके बीच से वो वहां से निकल गया और कोई हानि नहीं லூக்கா पहुंचा। 10:19 ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். लूका 10:19 को याद कर ஒன்று लीजिए। உங்களை சேதப்படுத்த மாட்டார். कुछ न हानि तुम्हें होगा। இங்கே வாசிக்கிற பிசாசு ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. यहाँ हम पढ़ते हैं कि दुष्ट आत्माओं से कोई भी हानि नहीं पहुंचाया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த பொல்லாத ஆவிகள் வல்லமைகள் நமக்கு எந்த சேதத்தை கொண்டு வர முடியாது. जब हमारे परमेश्वर हमारे साथ है, कोई आत्मा, कोई दुष्ट आत्मा, कोई शैतान हमें कोई हानि नहीं पहुंचाएगा। திருநெல்வேலி பக்கத்திலே ஒரு கிராமம் பெருமாள் குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். तिरुनेलवेली में एक छोटा सा गांव है, वहाँ पेरुमाल कुलम नामक वो गांव था। அந்த கிராமத்திலே ஒரு பெந்தகோஸ்து சபையார் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு இடம் தேடினார்கள். और उस गांव में एक पेंटेकोस्ट के कलीसिया बांधने के लिए वहाँ के लोग, एक मसीह के लोग वहाँ ढूंढ रहे थे एक जगह को। ஒரு நல்ல இடம் கிடைத்தது. एक अच्छा सा छोटा जगह அங்கே मिला। அங்கே இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்தும் தாலுகா ஆபீஸ்ல இருந்தும் அவிதமாய் எல்லா இடங்களிலிருந்தும் பெர்மிஷன் வாங்கினார்கள். और वहाँ के पंचायत के ऑफिस से और वहाँ के जो तालुका से भी उन्होंने परमिशन ले लिया। அந்த ஊர்க்காரர்கள் எல்லாரும் அவிதமாய் ஸ்தோத்திரம், சிலர் முறுமுறுத்தார்கள், சிலர் வரவேற்றார்கள். அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. लेकिन वहाँ के गांव के कई लोग थे ऐसे थे जिन्होंने बहुत विलाप किया और कई लोग ऐसे थे कि कोई खुश हो गए और वहाँ पर वो कलीसिया बनाया गया। தூரத்திலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் கடந்து வந்து அந்த இடத்திலே தேவனை பாடி துதித்து ஆராதித்து வந்தார்கள். और वहाँ के परमेश्वर के लोग सब वहाँ इकट्ठा होकर परमेश्वर का स्तुति करके आराधना करने लगे। பக்கத்திலே ஒரு பிரஜாதிய ஒரு கோயில் இருந்தது. लेकिन बाजू में एक अन्य जाति का एक भवन बनाया गया था। அந்த கோயில் வருஷக்கணக்காய் அந்த இடத்திலே அவிதமாய் பூஜை நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்கள். उस मंदिर में हमेशा बहुत सालों से वहाँ पर पूजा चलता रहता था। அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருந்த ஒரு நேரம் और वहाँ के सारे लोग उस गांव के वहाँ पर इकट्ठा हुए அங்கே இருக்கிற பூஜாரிக்கு அந்த அவிதமான அந்த ஆவி வந்து இறங்க ஆரம்பித்தது. वहाँ पर उस पुजारी के ऊपर वो दुष्ट आत्मा उतरकर आने लगा। அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த பிசாஸ் இந்த சாமிகள் அவிதமாக பேச ஆரம்பித்தது. और वहाँ के सारे लोगों को देखकर ये दुष्ट आत्मा जो पुजारी पर था वो बात करने लगा। இவர்கள் இங்கே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். और ये लोग यहाँ कलीसिया में मौजूद இவர்கள் ஆராதிக்கிற இந்த இடத்திலே நான் இருக்க முடியாது. वो कहता है कि मैं इस आराधना के स्थल के बाजू में என்னை नहीं रह எவ்வளவு पा रहा தூரமாய் हूँ। கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரமாய் என்னை கொண்டு போங்கள். वो कहता है कि तुम मुझे कितने दूर ले जाए उतना दूर मुझे ले அந்த जाओ। ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் விதமாய் கேட்டார்கள், அது நமக்கு கேவலமாய் இருக்குமே. लेकिन उस शहर के वो बड़े लोग देखते हैं, वो कहते हैं कि இத்தனை ये तो हमें बहुत ஆண்டுகள் बुरा होगा। நாம் ஆராதித்துக்கோ பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. वो कहते हैं कि कितने साल से ऐसा पूजा मूर्ति இவர்களுக்கு பயந்து நாம் ஓடுவதா? लेकिन इन लोग को ये आराधना लोगों को देख के हमें ஆனால் भागना அந்த है क्या? சாமிகள் எல்லாம் கேட்கவே இல்லை. लेकिन ये सारे पुजारी लोग नहीं सुन रहे थे। ஓ அவிதமாய் என்னை இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர वो வேண்டும். दुष्ट आत्मा उनके बीच कह रहा था कि मुझे यहाँ से ஒரு दूर ले பெரிய जाओ। ஒரு பெரிய ஒரு ட்ராக் கொண்டு வந்து ஒரு லாரியை கொண்டு வந்து அவிதமாய் அதை பெயர்த்து எடுத்து வேறு இடத்திற்கு அதை கொண்டு போனார். एक बड़ा सा एक ट्रैक्टर लेकर आए, लॉरी लेकर आए और उस मूर्ति को वहाँ से निकाल कर दूसरी जगह पे ले गए। ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த மந்திர தந்திர சக்திகள் ஒன்றும் செயல்பட முடியாது. परमेश्वर के बच्चों के बीच में कोई भी मंत्र तंत्र का सामर्थ्य शक्ति कुछ नहीं आ सकता எந்த है। அவிதமான ஸ்தோத்திரம் பிள்ளி சூனியங்கள் பகைகள் விரோதங்கள் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. कोई भी मांत्रिक पूजित या कोई भी तंत्र यंत्र कुछ भी
परमेश्वर के बच्चों के सामने नहीं आ पाएगा। ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். परमेश्वर का प्रतिज्ञा आपको कोई भी हानि नहीं पहुंचाने देगा। நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய வல்லமை உங்களை எப்பொழுதும் ஆட்கொள்ள வேண்டும். परमेश्वर का सामर्थ आप कहीं भी जाए आपको भर कर रखना। ஒருவேளை நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ऐसा हो सकता है कि आप सो रहे हैं। ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். ऐसा हो सकता है कि आप आपके ஒருவேளை व्यापार நீங்கள் में रहेंगे। அமிதமாக பிரயாணம் செய்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம். आप आपके यात्रा में प्रवेश करते होंगे। எங்கே இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் உங்களை எப்பொழுதும் ஆட்கொண்டிருக்க வேண்டும். कहाँ भी हो तो भी आपको परमेश्वर का आत्मा हमेशा आपके ऊपर भरे रहना உங்களை चाहिए। விட்டு ஒருபோதும் தேவனுடைய வல்லமை அமிதமாய் விலக நீங்கள் அனுமதிக்க கூடாது. परमेश्वर का सामर्थ आपके बीच से कभी भी हटने न देना चाहिए। அப்பொழுது எவ்வளவு பெரிய வல்லமைகள் இறங்கி வந்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. कभी चाहे कोई भी सामर्थ उतर कर आए आपके बीच, लेकिन आपको कोई हानि नहीं पहुंचेगा। 91 சங்கீதம் 13 வசனத்தில் இப்படி வாசித்தோம். 91 भजन संगीता 13 वचन में हमने ऐसे पढ़ा। சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து बाल सिंहती बाल सर्पती मिदित पोड़वाई। सिंह के ऊपर और तू शेर के ऊपर चलेगा और सारे अजगर और बिच्छुओं को तू निचोड़ लेगा करके कहा। இந்த வசனம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அது அவிதமாக ஒரு ஆதாரமாக மோசேயின் மூலமாய் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. ये वचन जो है जूना नियम के जो विश्वासी लोग हैं तभी उस समय पर मूसा का द्वारा दिया गया ये प्रतिज्ञा है। லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதே ஒரு ஆதாரத்தை வைத்துதான் ஆண்டவராய் கர்த்தர் இங்கே பேசினார். அது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது ஆதாரமாய் இருக்கிறது. लूका 10:19 में हमने जो पढ़ा है कि कोई हानि न पहुंचेगी, उसी तरह जैसे जूना नियम में है वैसे ही परमेश्वर ने इस नए नियम विश्वासियों को दिया है ताकि उन्हें एक समझ आए कि उन्हें कोई हानि न हो। ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. कुछ भी तुम्हें न हानि होगा। ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. कुछ हानि तुम्हें न होगा। பிசாசு பிடித்து புள்ளி சூனியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சில சபைகள் ஸ்தாபனங்கள் முழு நேர ஊழியத்துக்குன்னு எடுக்க மாட்டாங்க. और दुष्ट आत्मा से और आत्माओं से भरे लोग और जो अभी छुड़ाए गए उन्हें परमेश्वर के लोग उन्हें पूरे तरह सेवा में नहीं लेते हैं। அவர்கள் நல்ல சுகமாக இருந்தாலும் अगर वो अच्छे चंगाई पाए हुए होंगे तो அவர்களை அவிதமாய் ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுத்து ஊழியத்தை அவருடைய கையில கொடுக்க மாட்டார்கள். उन्हें जल्दी ही सेवा में परमेश्वर की सेवा में लेकर आकर उन्हें सेवा हाथ में नहीं देते थे। அதற்கு ஒரு ஆதாரமாக மார்க் 5 அதிகாரம் 18-19 வசனத்தை ஆதாரமாக சொல்லுவார்கள். उनको मार्क 5:18-19 वचनों के आधार पर उन्हें वो लेते हैं। लेकिन பிசாசு பிடித்தவன் சுகமாக்கப்பட்டான் இயேசுவால். लेकिन वो जो शैतान है वो चंगाई पाया गया यीशु के द्वारा। இப்பொழுது வஸ்திரம் தரித்து இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். अब वो वस्त्र पहनकर यीशु के बीच में बैठा है। அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட வரும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். वो प्रभु से पूछता है, प्रभु मैं आपके साथ आने के लिए मुझे उत्तर दीजिएगा। வேதம் சொல்லுகிறது தேவன் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், लेकिन शास्त्र कहता है कि यीशु ने उसे कोई जवाब नहीं दिया। என்னோடு கூட நீ வர வேண்டாம். उसे कहा तू मेरे साथ நீ உன்னுடைய வீட்டிற்கும் உன்னுடைய கிராமத்துக்கும் நீ கடந்து போ. तू तेरे गांव की ओर तेरे परिवार के साथ रहना। கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு நீ அறிவி என்று சொன்னார். परमेश्वर ने तुझे किए गए भलाई को तू उनको जाके कहना। இயேசுவை போகிற வழியிலே இவனை கூட்டிக் கொண்டு சென்றால் இன்னும் ஊழியத்திலே அவிதமாய் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். ऐसा हो सकता है हम सोचते होंगे कि अगर यीशु ने इस आदमी को लेकर जाते तो बहुत सारे लोग चंगाई पाकर बहुत देखते थे, ஏனென்றால் அவன் அதிலிருந்து விடுதலையாய் இருக்கிறான். क्यों बोले तो क्योंकि वो वहां से छुड़ाया गया है। அவனை மேற்கொள்வதற்கு எப்பொழுது நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கும்.
और वो देखता ही रहेगा कि कभी मैं उसे जीत पाऊंगा। அவனை விட்டு வெளியே வந்து விட்டது உண்மைதான். अब वो दुष्ट आत्मा उससे बाहर निकलना ஆனால் सच எப்பொழுது है, அவனுக்குள் போகலாம் என்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாகி கொண்டே இருக்கும். लेकिन उस व्यक्ति के अंदर मैं कब जाऊंगा करके वो मौका देखता रहेगा। அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக அவன் காணப்பட வேண்டும். और ऐसा नहीं होना है तो परमेश्वर की आत्मा से हमेशा वो भरपूर रहना है और हमेशा परमेश्वर के प्रशंसा में भरे रहना है। மத்தேயு 12ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 12 अध्याय 43 45 वचனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். और 43 से लेकर 45 तक अगर हम वचन पढ़ेंगे तो ये सब आप जान पाओगे। ஒரு மனுஷனை விட்டு ஒரு ஆவி புறப்பட்டு வெளியே போனது. जब एक मनुष्य के अंदर से एक अशुद्ध आत्मा बाहर निकलता அது है வெளியிலே போய் ஒரு மரத்திலிருந்து உயர்ந்த இடத்திலிருந்து அவனை கவனிக்கிறது. और वो बाहर जाकर एक बड़ा सा एक पेड़ के ऊपर जाकर वो उसे ध्यान देता है। அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. और वो घर वहाँ पर रखा गया है। அந்த வீட்டுக்குள்ளாய் வருவதற்கு எந்த தடையும் அதற்கு இல்லை. वो घर के अंदर आने के लिए उसने देख लिया वो घर, लेकिन वो घर के अंदर आने उसे कोई भी रुकावट नहीं था। 45 வசனத்திலே வாசிக்கிறோம். 45 में हम पढ़ते हैं இந்த ஆவிகள் என்ன செய்கிறது? ये आत्मा क्या करता है? ஸ்தோத்திரம் 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அவ்விதமாய் முன்னிருந்ததான அந்த பொல்லாத ஆவிகளை விட வலிமையான ஆவிகளை கூட்டிக் கொண்டு உள்ளே வருகிறது. वो वहाँ जाकर अपने से भी और बुरी 7 आत्माओं को वो अपने साथ ले आता है। அது சொல்லுகிறது, और वो कहता है தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருமா. अपने से भी और बुरी 7 आत्माओं को अपने साथ ले आती है। நான் பலவீனமா இருந்ததால தான அவன் விரட்டிட்டான். मैं कमजोर था इसलिए तो उसने मुझे भगा दिया। நம்மளை விட ஒரு பலசாலியான துஷ்ட சத்துருவை பிசாசை கொண்டு வந்தால் அவனை எப்படி விரட்ட முடியும்? तो अगर मैं इससे भी मेरे से भी अधिक अशुद्ध आत्मा बुरी आत्मा को लेकर आऊंगा तो वो कैसे मुझे भगाएंगे? ஆகையால் 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறது. इसलिए वो और 7 बुरी आत्माओं को लेकर आता है। வேதம் சொல்லுகிறது அவருடைய நிலைமை முன்னிலும் அதிக கேடாக மாறுகிறது. और शास्त्र कहता है कि उनका परिस्थिति इससे भी ज्यादा भयानक हो जाता है। ஆகையால் தான் அவ்விதமாய் இந்த சுகமாக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களை ஊழியத்துக்கு என்று முழுநேர ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுப்பதில் விருப்பப்பட மாட்டார்கள். इसीलिए अगर वो चंगाई पाए तो भी उन्हें परमेश्वर के सेवा में पूरी तरह से लेने के लिए वो तैयार नहीं होते। அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாதா? செய்யலாம். वो अगर सेवा नहीं कर सकते क्या? जरूर कर सकते हैं। ஆனால் சத்துரு அவர்களை மேற்கொள்ள நேரங்களை எதிர்பார்ப்பான். அதற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் அப்படிப்பட்டவர்கள் நிறைந்து இருக்க வேண்டும். और उस लोगों को शैतान देखते रहता है कि कभी उसे जीत पाए, इसीलिए वो लोग परमेश्वर के आत्मा से पवित्र आत्मा से हमेशा भरपूर रहना चाहिए। சுவிசேஷத்தினுடைய துவக்கம் பிசாசுகளை அவிதமாக துரத்துவது. सुसमाचार का शुरुआत होता है कि शैतानों को दौड़ाना। உபதேசத்தினுடைய துவக்கம் என்ன என்றால் பிசாசின் செயல்களை அழிப்பது. और उपदेश का शुरुआत ये है कि शैतान के सारे सामर्थ को तोड़ना। हालेलुया हालेलुया। சுவிசேஷம் பிசாசுகளை துரத்தும். सुसमाचार दुष्ट आत्माओं को भगाता है। உபதேசம் பிசாசுகளை அழிக்கும். और उपदेश जो है शैतानों को नष्ट करता है। ஆகையால் தான் உபதேசங்களை நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கணும், அதை கைக்கொள்ள வேண்டும். इसीलिए उपदेशों को हमें सुनना है, परमेश्वर के बच्चे उसे रखना है। முதலாவது பிசாசு அவனை ஒன்று சேதப்படுத்தாமல் புறப்பட்டு போனது. पहली बात, शैतान उसे कोई हानि न पहुंचाकर बाहर निकल गया। ஏனென்றால் क्यों बोले? இயேசுவுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது, இவனை விட்டு நீ புறப்பட்டு போ. यीशु का वचन वहाँ पर लौट कर आया और ऐसा कहा गया कि तू इससे बाहर निकल जा। ஒரு கிராமத்திலே ஒரு விசுவாச குடும்பங்கள் இருந்தது. एक गांव में एक विश्वासी के लोग वहाँ पर थे। அந்த குடும்பத்திற்கு விரோதமாக அவருடைய சொந்த பந்தங்கள் செய்வினை வைத்தார்கள். और उस मसीह के भी लोग घराने के बीच में उनके रिश्ते नाते वहाँ पर कोई ஒவ்வொரு நாளும் ஏதாயிலும் அந்த வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும்.
और उनके इसके वजह से उनके घर में कुछ ना कुछ हर एक दिन होता रहता அந்த था। வீட்டின் மேல் யாரோ கல் எறிவது போல டபடபடா என்று அமிதமாய் சத்தம் கேட்கும், கல் எறி விழுகும். और उनके घर के ऊपर उनके छत पर ऐसा सुनाई देता था कि कोई तो पत्थर फेंक அந்த रहा வீடு है। அமிதமாய் அங்காங்கே தீப்பிடித்து எரிவது போல எரியும். और उनका घर यहाँ वहाँ से कोने कोने से आग जल रहा है, ऐसा होता था। அமிதமாய் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே யாராகிலும் கீழே வீட்டில் விழுவார்கள், அடி அமிதமாக விழுகும். ऐसा होता था कि उनके घराने के कोई तो लोग वहाँ पर गिर जाते थे या ஒரு लग जाते நாளாகிலும் थे। நிம்மதியாய் அந்த வீட்டில் இருந்தவர்களே அல்ல. हर एक दिन ऐसा होता था कि वो शांति से न रह पाते थे। இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் அவருடைய சொந்தங்கள் என்ன செய்தார்கள்? செய்வனை வைத்தார்கள். ये मसीह के लोग इतने सारे दर्द होना चाहिए करके उनके रिश्ते नाते ऐसे मंत्र करके ஆனால் रखे। இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், लेकिन ये परमेश्वर के बच्चे हैं। ஜெபம் குறைவதில்லை, प्रार्थना कम नहीं हुआ, உபவாசம் குறைந்ததில்லை, उपवास जो है घटी नहीं। தேவனை துதித்து பாடி ஒவ்வொரு நாளும் ஆராதித்து வந்தார்கள். हर एक दिन परमेश्वर का स्तुति करके आराधना करने लगे। அபிஷேகத்தினால் நிறைந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். अभिषेक से भर गए थे। கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே உண்மையாய் இருந்தார்கள். परमेश्वर को दान देने में सच्चे थे। இப்படிப்பட்ட நிலைமை அவருடைய குடும்பத்திலே நடந்து கொண்டே இருந்தது. ऐसी सब परिस्थिति उनके परिवार में होता ஒரு रहता பக்கம் था। போராட்டங்கள் ஏராளம் இருந்தாலும் தேவனை இவர்கள் இயேசுவை விட்டுவிடவில்லை. एक जगह पे उन्हें बहुत सारी दुर्बलता होता था, लेकिन फिर भी वो परमेश्वर को न छोड़ते थे। ஒரு நாள் இரவிலே அவர்கள் குடும்பமாய் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். एक दिन रात को वो परिवार सब मिलकर प्रार्थना कर रहे அந்த நடுராத்திரியிலே யாரோ கதவை தட்டுவது போல ஒரு சத்தம். और उस रात के समय पर कोई तो उनके दरवाजे पर खटखटा யார் रहा நம்முடைய था। வீட்டுக்கு இந்த ராத்திரியில வந்திருக்கிறார்கள்? इस रात को कौन उनके घर के बाहर கொஞ்ச खड़े நேரம் हैं? அமைதியாக இருந்தார்கள். திரும்ப சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. थोड़ी देर चुप रहे बैठे थे, और लेकिन फिर भी दोबारा उनको दरवाजा खटखटाने का கதவை आवाज திறந்து आया। பார்த்தார்கள். ஒரு மனுஷன் நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறார். दरवाजा खोल के देखा, एक व्यक्ति था जो नंगेपन में था। ஸ்தோத்திரம். அவனை பார்த்து கேட்கிறார், நீ யார்? உனக்கு என்ன வேணும் இந்த ராத்திரியில? उसे देखकर पूछा गया कि कौन है तू, तुझे इस रात के நீ समय पर எங்கிருந்து क्या வந்தா चाहिए? என்று அவர்கள் கேட்கிறார்கள். தூரத்திலே நின்று கொண்டு அவன் ஒன்று பேசாமல் இருந்தான். तू कहाँ से आया है पूछा, और लेकिन वो आदमी दूर से खड़े होके कुछ बात नहीं कर அவனுடைய रहा। கையில ஒரு பேப்பர் இருந்தது. उसके हाथ में एक पेपर था। அந்த பேப்பரை அவர்களுடைய கையில கொடுத்தான். वो उस पेपर को उन लोगों के हाथ में दिया அவன் போய்விட்டான். और वो चला गया। அந்த பேப்பர்ல இப்படி எழுதியிருந்தது, उस पेपर में ऐसा लिखा गया, உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வதற்கு என்னைத்தான் உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஏற்பாடு செய்தார்கள். आपके विरुद्ध मंत्र तंत्र करने के लिए मुझे आपके रिश्ते नाते ने मुझे ही चुना गया था। நான் ஒரு பெரிய மந்திரவாதி, என்னுடைய பெயர் இது. मैं एक बड़ा सा तांत्रिक हूँ और मेरा नाम ये है। ஆனால் இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் என்றைக்கு நான் மந்திரம் செய்ய ஆரம்பித்தேன் அன்றையிலிருந்து என்னுடைய ஆவிகள் எல்லாம் செயல்படாமல் போனது. लेकिन मैं जब से आपके बीच में ये तंत्र करने लगा, तब से लेकर अभी तक मेरे साथ जो भी दुष्ट आत्मा थे वो कोई काम नहीं कर रहा எந்த था। பூஜை நான் செய்தாலும் எனக்கு பதில் இல்லை. कोई भी पूजा मैं करता रहूं तो भी मुझे कोई जवाब இப்படி नहीं ஒரு था। ஏமாற்றம் என் வாழ்க்கையில நடந்ததே அல்ல. ऐसा एक हार मेरे जीवन में हुआ ही नहीं था। இப்பொழுது என்னிடத்திலே இருந்த என்னென்ன ஆவிகள் இருந்ததோ அதெல்லாம் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. अब जो भी दुष्ट आत्मा मेरे पास था वो सब मुझे बहुत दुख दर्द पहुंचा रहा அது है, என் மேல் கோபமாக இருக்கிறது. क्योंकि वो मेरे ऊपर क्रोधित ஆகையால் இனி இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு வழி இல்லை. इसीलिए मैं इस पृथ्वी में जीना நான் कुछ தற்கொலை संभव செய்து नहीं है। சாகப் போகிறேன் என்று அதில் எழுதியிருந்தது. और मैं जाके मैं खुदकुशी करने वाला हूँ करके वो लिख रहा था। वो அதே लिखा था போல उस அவன் पेपर में। கடந்து போனான். ஊருக்கு கடைசியில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலே கயிறு மாட்டிக்கொண்டு அவன் தற்கொலை செய்து மடிந்து போனான். उसी तरह वो चला गया और उस गांव के आखिरी में एक पेड़ था, उस पेड़ पर लटक कर फांसी लटका कर वो मर गया। அதிகாலையில் அந்த வழியாய் போனவர்கள் அநேகர் பார்த்து இவன் மந்திரவாதி அல்லவா என்று ஆச்சரியப்பட்டார். बड़ी भोर के समय पर जब वहाँ से लोग गुजर गए थे, उसे देखकर उससे कहा गया कि वो तो बड़ा एक तांत्रिक था। பிசாசு ஒன்றும் அவனை சேதப்படுத்தாமல் போனது.
शैतान कोई भी उन्हें हानि नहीं पहुंचाया। தேவனுடைய பிள்ளைகளாகி இவருடைய குடும்பங்களை சத்துரு எப்படியாயிலும் அழித்துவிட அவன் நினைத்த போதிலும் அந்த வீடு ஒரு அக்கினி மதிலாய் இருந்ததினால் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. शैतान उन्हें कितने सारे दुख पहुंचाना चाहा तो भी वो परमेश्वर का आग से भरा हुआ था उस परिवार, इसीलिए कोई हानि उन्हें नहीं पहुंचाई। ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய கிருபையினாலும் ஆவியினாலும் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे आप शैतान को कोई जगह न देकर परमेश्वर की आत्मा से, परमेश्वर के प्रशंसा से हमेशा भरकर रहने के लिए होना चाहिए। ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். कुछ हानि आपको नहीं पहुंचेगी। உங்களுக்குள் இருக்கிறதான தேவன் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் என்கிற நம்பிக்கை விசுவாசம் உள்ளத்தில் ஆழத்தில் காணப்பட வேண்டும். आपके अंदर जो परमेश्वर है वो परमेश्वर दूसरे देवताओं से भी बड़ा है करके आपके अंदर वो सामर्थ्य और विश्वास எனக்குள் என்னுடைய பிள்ளைகளுக்குள் என் குடும்பத்திற்குள் என் வீட்டுக்குள்ளாய் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட அவர் பெரியவர். मेरे परिवार के बीच, मेरे अंदर, मेरे परिवार के अंदर, मेरे बच्चों के अंदर जो परमेश्वर मौजूद है वो परमेश्वर दूसरे सारे संसार के देवताओं से बड़ा है। அவரை விட மேலான உலகத்திலே இல்லை என்கிற நிச்சயம் எங்களுக்கு உண்டு. उनसे भी अधिक, मेरे परमेश्वर से बड़ा अधिक कोई और नहीं है, ऐसा निश्चित हमें है। அன்றைய பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் ஒருபோது குறையவே கூடாது. परमेश्वर के बच्चे हमारे हृदय में ऐसा एक विश्वास भरोसा कभी कभी नहीं। நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். हम आराधना करने वाले बच्चे परमेश्वर हमारे साथ है। தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். परमेश्वर आप हमारे साथ हैं। ஆகையால் பொல்லாப்புனக்கு நேடாது வாதை என் கூடாரத்தை அணுகாது. इसलिए कोई हानि तुम्हें न होगा, कोई विपत्ति तुम्हें அந்த न விசுவாசம் पड़ेगी। உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். ऐसा एक विश्वास आपके हृदय के अंदर हमेशा भर रहना चाहिए। அப்போஸ்தலர்கள் 12 பேர் 70 சீஷர்கள் வருஷக்கணக்காக இயேசுவோடு இருந்தவர்கள் அல்ல. और ये प्रेरित 12 चेले और ये 70 चेले भी यीशु के साथ साल भर से नहीं रहते थे। அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து 3 வருஷம் கூட ஆகவில்லை. वो परमेश्वर के पास आकर 3 साल भी नहीं हुआ। ஆனால் பிசாசுகள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது, நடுங்கினது. लेकिन दुष्ट आत्माएं उनके आज्ञा का पालन करने लगा, गिड़गिड़ाने लगे। ஏன் காரணம் என்ன என்றால் நாங்கள் இயேசுடைய சீஷர்கள், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். क्यों? कारण क्या है? क्योंकि हम परमेश्वर यीशु के चेले हैं और हम उनके बच्चे हैं। அவர் எங்களோடு கூட இருக்கிறார். वो हमारे बीच में है। அவர் எங்களுக்கு அதிகாரம் वो கொடுத்திருக்கிறார் हमें अधिकार दिए गए हैं என்கிற ஒரு விசுவாசம் நிச்சயம் அவர்களுக்குள் இருந்ததினாலே அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ऐसा एक विश्वास, ऐसा एक निश्चय उनके अंदर था, इसीलिए परमेश्वर उनके द्वारा बड़े कार्य करने लगे। உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். आपके अंदर भी ये विश्वास भरोसा होना चाहिए। ஆண்டவராய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவார். परमेश्वर आपके जीवन को भी ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நீங்க ஜெபிக்கணும். हर एक दिन आप परमेश्वर के पास प्रार्थना करना है। தேவனுடைய ஆலோசனை நீங்க கேட்கணும். परमेश्वर का सलाह पूछना है। எங்கேயும் போகும் பொழுது அவிதமாய் எந்த ஒரு தேவ திட்டம் இல்லாமல் நீங்க போக கூடாது. कभी भी आप बाहर निकलने से पहले परमेश्वर का इच्छा के बगैर नहीं பிசாசு जाना என்ன है, வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிய முடியாது. क्योंकि आप नहीं जान सकेंगे कि शैतान आपके लिए क्या रखा है। ஆண்டவரே நான் போகிற காரியம் சரிதானா, நான் செய்ய போகிற காரியங்கள் உமக்கு பிரியதானா, தேவனிடத்தில் விசாரிக்கணும். आप पूछना है कि परमेश्वर क्या मैं जो कार्य करने वाला हूँ वो सही है, क्या आपको वो प्रिय है? தேவனுடைய परमेश्वर से திட்டத்தை, पूछना है। தேவ சித்தத்தை எப்படி அறிவது? परमेश्वर के मकसद को, परमेश्वर के उनके इच्छा को कैसे जानना है? अनेक நாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. अनेक दिनों से एक कार्य के लिए अगर आप प्रार्थना कर रहे நீங்கள் हैं, கேட்கிற காரியங்கள் ஆண்டவருடைய காரியத்திற்கு ஆண்டவருக்கு சித்தமாய் இருக்கிறது என்று நீங்க நினைப்பீர்கள் என்றால், ஆண்டவர் நினைப்பார் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் நிறைந்து இருக்கும்.
अगर आप जो कार्य पूछ रहे हैं परमेश्वर की इच्छा के अनुसार अगर होगा तो परमेश्वर आपके हृदय में एक समाधान भर के रखेगा। அந்த காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும். जब भी वो कार्य के बारे में सोचेंगे तो आपके हृदय में एक समाधान அப்ப நீங்க நினைத்துக்கொள்ளணும் இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். तब आपको लगना चाहिए कि यही है परमेश्वर का मकसद और उनका इच्छा। அந்த காரியத்தை நினைக்கும் போது உங்களுடைய உள்ளம் கலக்கம் அடைகிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய விருப்பம் இல்லை என்று அர்த்தம். जब एक कार्य को आप सोचते हैं और आपके हृदय में एक डर सा बैठ गया है, इसका मतलब है कि वो परमेश्वर का इच्छा नहीं है। அதை நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் என் ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. और जब भी आप सोचते हो उस कार्य के बारे में अगर कोई भी परेशानी या कोई भी एक शक अंदर पैदा होता है, इसका मतलब நீங்கள் அதை கட்டாயப்படுத்தி அந்த காரியத்தை நீங்கள் செயல்பட வைப்பீர்கள் என்றால் முடிவிலே நீங்கள் தோல்வி பெறுவீர்கள். अगर वो आप उसी कार्य को करेंगे परमेश्वर का इच्छा के बगैर तो उसमें आप सफलता नहीं पाओगे. காத்திருங்கள், ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். आप इंतजार कीजिए, धीरज रखिएगा, परमेश्वर से प्रार्थना. இரண்டாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் दूसरी बात दानियल 6 अध्याय 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22वां वचन हम ले लेंगे. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. सिंह कोई भी उसे हानि न पहुंचाया. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. वहाँ के सिंह कोई भी हानि नहीं पहुंचाया. காரணம் கர்த்தர் அதை தூதனை கொண்டு அதனுடைய வாயை கட்டி போட்டார். क्योंकि कारण परमेश्वर ने उसे दूतों के द्वारा उनके मुंह को बंद कर दिया. ஒரு மிருகமாய் இருக்கட்டும், शायद वो एक जानवर हो, இல்லாவிட்டால் ஒரு அவிதமான ஒரு கொள்ளை நோயாய் இருக்கட்டும், या चाहे वो एक महामारी हो, ஏதோ ஒன்று உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதற்காக காத்திருக்கிறது. कोई तो तुम्हारे बीच में वो कार्य करने के लिए खड़ा है, इंतजार कर रहा है. கர்த்தர் இங்கே என்ன செய்கிறார்? तब परमेश्वर यहाँ पर क्या करते हैं? தானியேல் அவிதமாய் உள்ளே விழுவதற்கு முன்பாக அதனுடைய வாயை மாத்திரமல்ல அதனுடைய சுபாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் கட்டி போட்டார். और वो दानियल उसे अंदर उस गुफा के अंदर गिरने से पहले ही परमेश्वर ने क्या किया, उस सिंह के मुंह को ही नहीं उनके सारे स्वभावों को भी परमेश्वर ने, कार्यों को भी परमेश्वर ने बंद कर दिया. வெறும் வாயை மாத்திரம் கட்டினால் கை இருக்கிறதே, एक सिर्फ मुंह को बंद कर दिया तो हाथ तो है ना, அதுல கையில நீளமான நகம் இருக்கிறது, उसके हाथों में बड़े बड़े नाखून है. அந்த சிங்கங்கள் ஒரு அவிதமாக ஒரு தட்டினால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற முகத்திலோ சரீரத்தில் இருக்கிற ஒரு பக்க கரியை அது எடுத்துரும். अगर उस नाखून से अगर उस सिंह ने उसे खरोच लिया तो हमारे शरीर के एक भाग को वो पूरा तरह से निकाल देगा. தேவன் வெறும் வாயை மாத்திரம் கட்டல, परमेश्वर ने केवल मुंह को ही बंद नहीं அதனுடைய किया, நிலைமை, அதனுடைய சுபாவம், அதனுடைய வெறித்தனம் எல்லாவற்றையும் தேவன் கட்டி போட்டார். उनका परिस्थिति, उनका स्वभाव, उनका जो क्रोध है वो सबको भी बांध के ஏனென்றால் அங்கே தானியேல் விலக போகிறார். क्यों बोले तो क्योंकि दानियल वहाँ ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வரப்போகிறார். एक प्रार्थना करने वाला परमेश्वर का दास उस पर ஒரு जा रहा है. பிரதிஷ்டைக்காரன் அங்கே கடந்து வரப்போகிறார். प्रतिष्ठित आदमी वहाँ पर गिरने जा रहा है. தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு தெய்வ மனுஷன் கடந்து வரப்போகிறார். परमेश्वर को ही वो हमेशा उनके ऊपर ही मौजूद जो परमेश्वर का दास वहाँ पर गिरने அது அவனை மேற்கொள்ளும் என்றால், अगर वो उसे जीत लिया तो அவன் ஜெபித்தது, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் எல்லாம் வீணாய் போய்விடும். उन्होंने जो प्रार्थना किया, जिसके लिए उनका विश्वास, भरोसा सब वैसे ही चला जाएगा. அவன் சிங்க கெபியிலே போடப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் வாயையும் கையையும் அதனுடைய எல்லா சுபாவங்களையும் தேவன் முற்றிலும் கட்டி போட்டார். वो सिंहों के गुफा में उसे डालने से पहले परमेश्वर ने उसके मुंह, उसका स्वभाव, उसका हाथ सबको बांध दिया गया. ஒரு சிறு நகத்தினுடைய கீறல் கூட அவனுடைய சரீரத்தில் விழவில்லை. एक छोटा सा नाखून का खरोच भी उसे नहीं पड़ा. ஒரு ஊழியக்கார குடும்பம் ஒரு மலையடிவாரத்திலே அவர்கள் இருந்து
அந்த பகுதியிலே மலைவாழ் ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். एक परमेश्वर के दास थे, उनके परिवार के साथ वो एक पहाड़ के एक गांव में, पहाड़ी गांव में रहकर वहाँ पर वह पहाड़ी के लोगों के बीच वो सेवा कर रहे थे. யாருக்கோ ஜெபிப்பதற்காக அவருடைய கணவரும் மனைவியும் 2 பேர் மாத்திரம் இருக்கிறார்கள். கணவர் ஊழியத்துக்காக வெளியே போய்விட்டார். और किसके लिए तो प्रार्थना करने के लिए वो पति पत्नी वहाँ पर उनके घर पे थे और वो पति चला गया था. உள்ளே மனைவி இருந்தால் अंदर जो था उसकी पत्नी थी. உள்ளே தனியா இருந்தனால கதவை பூட்டி கொண்டு தன்னுடைய வீட்டு வேலையை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். उसकी पत्नी वहाँ पर अकेली थी, इसलिए दरवाजा बंद करके वो अंदर अपना घर का काम कर रही थी. எப்பொழுது மலைப்பாம்பு உள்ளே நுழைந்தது தெரியாது. वो सांप एक अजगर जो है उनके घर, एक अजगर जो है उनके घर में वो कैसा अंदर आ गया वो नहीं समझ पाई. அந்த பாம்பு அவளிடத்தில் வந்தது. और वो अजगर उसके पास आया. அவள் அவிதமாய் அதை நிதானிப்பதற்கு முன்பாக அவளை அப்படியே சுற்றி விட்டது. वो अजगर उससे वो पत्नी जो है वो उससे डरने से पहले या कुछ करने से पहले वो अजगर उसे ऐसा लिपटा दिया. நெருக்கி கொண்டிருக்கிறது. और उससे ऐसे लिपटा कर उसे बंद कर दिया. வைத்து அந்த சகோதரியை நெருக்குகிறது. और उसके पूरे सामर्थ्य से वो अजगर उस स्त्री को वो बहुत ही झटक रहा था. அவள் அமிதமாக சத்தமிட்டாள், இயேசுவே என்று சத்தமிட்டாள். அவளுடைய சத்தத்தை பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்டு ஓடி வந்தார்கள். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. वो यीशु यीशु करके चिल्ला रही थी. वो आवाज सुनकर आजू बाजू के लोग भागकर आए, लेकिन कुछ नहीं कर पाए क्योंकि उसका दरवाजा बंद था. உள்ளே போவதற்கு வழி இல்லை. और अंदर आने के लिए उन्हें कुछ नहीं कर पा रहे. இவர் வெளியில ஊழியத்துக்கு போயிட்டு போனவர் கணவர் திரும்பி வந்து பார்க்கிறார். வீட்டில் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று பார்த்தால் உள்ளே இந்த நிலைமை இருக்கிறது என்று அவர் கண்டு கொண்டார். बाहर सेवा में गए वो पति वापस आता है और देखता है कि उनके घर के बाहर ऐसा भीड़ पड़ा है और देखता है कि अंदर ऐसा एक परिस्थिति है. அது உள்ளே செல்ல முடியாது என்பது அவருக்கு தெரியும். और वो जानते हैं कि वो भी अंदर नहीं जा पा रहे थे. கடந்து வந்து கதவை திறப்பதற்கு வழி இல்லை. क्योंकि वो आकर दरवाजा खोलना नहीं होता. அந்த மலைப்பாம்பு அதிகமாய் நெருக்கி கொண்டிருந்தது. और उसको वो जो अजगर है उसको कसकर पकड़ के रखा था. அந்த வாசலில் பக்கத்தில் வாசலுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். और वो वहाँ पर दरवाजे के बाहर बैठकर उन्होंने घुटने टिकाकर वो पति वो प्रार्थना करने लगे. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். परमेश्वर, हम आपके बच्चे हैं. நீர் எங்களை ரட்சித்தீர், நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீர், அபிஷேகித்தீர். आपने हमें उद्धार दिया, आपने हमें चुना, आपने हमें अभिषेक किया. இந்த இடத்திலே நீர் எங்களை ஆண்டவரே இந்த நிலைமைக்குள்ள வைக்காதபடி ஆண்டவரே என்னுடைய மனைவியை நீர் காப்பாற்ற வேண்டும். इनके बीच में परमेश्वर हमें ऐसे एक परिस्थिति में न फंसाए और हमें நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று அவன் கண்ணீரோடு கூட அவன் கதறி ஜெபித்தார். और वो विलाप करके रोने लगा, दुख आंसू बहाकर कि परमेश्वर आप हमें छुटकारा दीजिए. வினாடியிலே அந்த நெருக்கி கொண்டிருந்த அந்த பாம்பு அவளை விட்டு விலகி எப்படி வந்ததோ அப்படியே வெளியே போனது. और उसी क्षण में वो अजगर जो उसे झकट के रखा था, वो अजगर ने उससे छोड़ दिया था और जैसे वो अंदर आया वैसे ही वो बाहर भी चला गया. அந்த சகோதரி காப்பாற்றப்பட்டார். और वो पत्नी जो है उसे बचाया गया. சிங்கங்கள் சேதப்படுத்தார். कोई सिंह तुझे हानि न पहुंचेगा. சர்ப்பங்கள் சேதப்படுத்தார். कोई भी பிசாசு சேதப்படுத்துவதற்கு அதற்கு பலன் இல்லை. शैतान कोई भी तुझे हानि पहुंचाने के लिए वो कमजोर है. ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டார். कुछ भी तुझे हानि न पहुंचेगी. உங்களுடைய வீடு ஜெப வீடாய் காணப்படும். आपका घर एक प्रार्थना உங்களுடைய स्थल होना வீட்டிலே चाहिए. தேவ சமூகம் எப்பொழுது நிறைந்திருக்கும். आपके घर में परमेश्वर का प्रशंसा हमेशा உங்கள் மேலே बरकरार रहना ஆண்டவருடைய அவிதமான ஸ்தோத்திரம் இயேசுவுடைய ரத்தம் உங்களுடைய வீட்டின் மேல் அடையாளமாய் காணப்படும். आपके पास और आपके घराने के अंदर यीशु का लहू हमेशा நீங்கள் रहना ஜெபிக்கிற चाहिए. பிள்ளைகள் என்று தேவன் உங்களுடைய நெற்றியிலே முத்திரையிட வேண்டும். आप प्रार्थना करने वाले बच्चे हैं करके परमेश्वर आपके सिर के ऊपर वो चिन्ह लगाना ஒன்று चाहिए. உங்களை சேதப்படுத்த மாட்டார். कोई भी हानि आपको नहीं पहुंचेगा. மூன்றாவதாக तीसरी बात, அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம்
प्रेरित का पुस्तक 28वां अध्याय 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6वां वचन हम ஒரு पढ़ेंगे। சேதமும் வராததை அவர்கள் கண்டபோது, और कोई हानि नहीं पहुंचा उन्हें वो देख लिया। ஒரு சேதமும் வராததை அவர்கள் கண்டபோது, कोई हानि न पहुंचा उन्हें वो देखा। இங்கே பவுல் வந்ததான அந்த கப்பல் உடைந்து சின்னபின்னமானது. यहाँ पर जो पौलुस जो है वो जो जहाज से आ रहा था वो टूट कर चूर चूर हो गया था। அவர்கள் பலகைகளையும் துடுப்புகளையும் பிடித்துக்கொண்டு எப்படியோ கரையேறினார்கள். और वो ऐसे लकड़ी को लेकर या कैसे तरह से तो वो वहाँ पे किनारे में आ पहुंचे। 120 ஜனத்திற்கு மேல் இருந்தார்கள். और 120 लोगों के ऊपर थे। இவர்கள் எல்லாரையும் அந்த ஊர்ல இருக்கிற மெலித்தா என்று சொல்லக்கூடிய தீவில் இருக்கிற ஜனங்கள் அன்போடு அவர்களை வரவேற்று அந்த குளிர்காலத்திலே குளிர் காய்வதற்காய் அவருடைய பக்கத்திலே விரைகளை எல்லாம் வைத்து போனார்கள். मिलिता द्वीप के जो वहाँ के गांव के लोग हैं, ये सभी जब आ गए किनारे पे उन लोगों को प्रेम से स्वीकार किया और उन्हें उस ठंडी में भी उन्हें गर्मी पहुंचाने के लिए वहाँ पर लकड़ी रखा गया, उसमें आग जलाया गया। அது ஒரு குளிர்ந்த நேரமா இருந்ததினாலே அவர்கள் தங்களுக்கு முன்பாக நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். क्योंकि उस समय पर एक ठंडी का मौसम था, इसीलिए उन्हें उस लकड़ी के बीच में उन्हें आग जलाकर उन्हें ठंडा गर्माहट पहुंचा रहे। பவுல் அவ்விதமா உட்கார்ந்திருந்த அந்த இடத்திலே அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் விரைகளை கொடுத்தார்கள். அந்த விரைகளை நெருப்பிலே அவன் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விரைகளே அவ்விதமாக இருந்ததான ஒரு விரியன் அது அனல் உரைத்து அவருடைய கையை கவ்விக்கொண்டது. और जब भी उन्हें लकड़ी दे रहे थे तो जब पौलुस जो है वो लकड़ी को उस आग में एक एक करके डाल रहे थे, उस लकड़ी में से उसमें एक सांप लिपटा हुआ था। वो गर्मी से वो वहाँ पर लिपटा। யாருக்கும் அந்த விதமான நிலைமை இல்லை. किसी और के पास ऐसा परिस्थिति नहीं था। ஆனால் பவுல் இருந்த விரைகளை தாமே அவன் அள்ளுகிற விரைகளை தாமே ஒரு விரியன் இருந்து அவருடைய கையை அது கவ்வி கொண்டிருந்தது. அதை அவிதமாய் பிடுங்கி நெருப்பிலே போட்டார். और किसी और के पास ऐसा परिस्थिति नहीं था, लेकिन जो पौलुस के पास लकड़ियां थे वो लकड़ियां का जब वो निकाल रहा था, वो सांप उसके हाथ को पकड़कर उसको जकड़ कर रखा और उसने वो उसे हिलाया और वो आग में डाल दिया। அந்த விரியனை குறித்து அந்த ஊர்ல இருக்கிற அந்த தீவுல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். उस सांप के बारे में, उस अजगर के बारे में वहाँ के लोग, गांव के लोग जानते थे। இது எவ்வளவு அது வல்லமை, அது அதுக்கு சக்தி இருக்கிறது, அது எந்த அளவுக்கு அது விஷம் தலையில ஏறும் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள். उन्हें पता था कि वो कितना सामर्थ्य भरा अजगर है और अगर उसका विष अगर हमें लग गया है तो वो सिर पर जाकर वो मौत भी आ सकता था। எல்லாரும் அவனை கவனிக்கிறார்கள். सभी लोग उनके ऊपर ध्यान दे रहे थे। இவனுடைய வாயில நுரை தள்ளி ரத்தம் கக்கி அவன் சாவான். सब लोग ध्यान देख रहे थे कि इसको अभी विष अंदर चला जाएगा और उसके मुंह से झाग निकलेगा और मर जाएगा। இன்னும் கொஞ்ச நேரத்துல सब देख रहे थे कि अभी थोड़ी देर में वो मरने वाला है। ஆனால் அவனுக்கு ஒரு சேதமும் வராததை அவர்கள் கண்டார்கள். लेकिन ऐसा देखा गया कि उसे कोई भी हानि नहीं पहुंचा। வேதம் சொல்லுகிற சர்ப்பங்களை எடுப்பீர்கள், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். शास्त्र कहता है कि सांपों को आप निकालोगे और कुछ हानि आपको அந்த ना होगी। சர்ப்பம் அவிதமாய் அவனை கடித்து அவனை சேதப்படுத்தி இருக்கும் என்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவிதமாய் வலிமை குறைந்ததாகவே இருக்கும். अगर ये सांप जो है उसको काट कर उसको ठेस पहुंचाकर अगर उसको दर्द देता तो वो सब लोग जानते थे कि ये ही सामर्थ्य भरा है। தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு சேதமும் வராமல் அப்படியே அவனை பாதுகாத்தார். लेकिन परमेश्वर की प्रतिज्ञा के अनुसार कोई भी हानि उसे न पहुंचा और कोई ठेस नहीं पहुंचा और उसे सुरक्षित रखा गया। அதற்கு பிற்பாடு அந்த ஊரார் அவனை தேவன் என்று தேவதூதன் என்று நினைத்தார்கள். उसके बाद वहाँ के लोग, गांव के लोग उसे देवदूत के रूप में माना गया। அவனை கொண்டு போய் अनेகருக்காக ஜெபிப்பதற்காக விட்டார்கள்.
और उसे लेकर कहीं सारे लोगों के लिए प्रार्थना அந்த करने ஊர்ல के लिए இருக்கிற गए। அநேகர் சுகமடைந்தார்கள். वहाँ गांव के लोग अनेक सारे चंगाई पाए। அவர்கள் அந்த தீவை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் கொடுத்தார். और जब ये गांव से बाहर निकल रहे थे तो वहाँ गांव के लोग उन्हें जो भी चाहिए था वो सब का उन्होंने दिया। தேவன் நல்லவர். परमेश्वर भला है। சர்ப்பங்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னவர் அப்படியே செய்தார். सांप कोई भी आपको हानि नहीं पहुंचाएगा कहा है तो वैसे ही परमेश्वर ने किया। நான்காவதாக चौथी बात, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். मरकुस सुसमाचार का पुस्तक 16 अध्याय 18 वचन ले लेंगे। சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. और जो भी तुम्हें बीमारी के ओर लेकर जा रहा है लेकिन कुछ हानि आपको नहीं होगी। நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம். आपका शरीर जो है जो बीमार होने वाला या मृत्यु पाने वाला एक शरीर। மற்றவருடைய சரீரத்தை விட நம்முடைய சரீரம் ஒன்று ஒரு பெரிய ஒரு பராக்கிரமம் இல்லாவிட்டால் திடகாத்திரம் ஒன்றும் வராது என்று சொல்லக்கூடியது அல்ல சாவுக்கேதுவான சரீரம். दूसरे लोगों के से भी हमारा शरीर बहुत सामर्थ्य भरा है, ताकतवर है, या फिर कुछ हानि हमें नहीं होगा ऐसा नहीं कह सकते। वो भी मृत्यु की ओर हमारा शरीर चलता है। அற்பமான சரீரம். हमारा शरीर भी एक छोटा सा एक शरीर ही है। ஆனா இங்க பைபிள் சொல்கிறது लेकिन यहाँ पर சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. और अगर नाशक वस्तु कोई भी होगा तो भी आपको हानि नहीं होगी। ஒரு ஏழை மனுஷன் இந்த சாக்கு பைகளை தைத்து விதமாய் விற்று கொண்டிருக்கிறவர். एक गरीब व्यक्ति जो है एक थैला को घनी के थैला को बनाते हुए वो भेजता था। அதை வைத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அவர் பராமரித்து வந்தார். और उसे बेचकर ही उसके पैसे से वो अपने घराना चलता था। ஆனால் அந்த மனுஷன் அது போதுமானதாக இல்லை அந்த வருமானம். लेकिन फिर भी उस मनुष्य को वो जो पैसा उसे मिलता था वो काफी नहीं था। அவர் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகப்பட்டவர், ஒரு ஆவிக்குரிய சபையிலே இருக்கிறார். वो उद्धार पाया गया, वो अभिषेक पाया गया, वो एक आत्मिक कलीसिया में जाता था। ஆனால் இப்பொழுது அந்த வருமானம் எல்லாம் இந்த வியாபாரம் எல்லாம் நொடிந்து போனதுனாலே தற்கொலை செய்து சாகணும் அப்படின்னு நினைத்தார். लेकिन अब वो सब व्यापार बहुत घट गया, इसीलिए नष्ट हो गया, इसलिए वो खुदकुशी करने के लिए चला गया। अनेक நாட்களாக யோசித்து ஒரு நாள் அவிதமாக அந்த பக்டோன் அந்த T20 என்று சொல்லக்கூடிய ஒரு விஷ மருந்தை வாங்கி கொண்டு ஒரு குளத்தின் கரையிலே உட்கார்ந்து கொண்டார். और ऐसे अनेक दिनों से सोच रहा था और बक्टोन करके T20 का नामक एक विष का एक दवा है, उसे लेकर वो किनारे की ओर चला गया। அது பயங்கரமான ஒரு வீரியம் நிறைந்தது, விஷம் நிறைந்தது. वो एक भयानक वो विष था। குடித்து சாக வேண்டும் என்று நினைத்தார். और उसे पी कर ही वो दवा को पीकर जहर को पीकर वो मरना चाह रहा था। அதே போல ஆண்டவரிடத்தில் செபித்தார். ஆண்டவரே என் வாழ்க்கை எல்லாம் நாசமாயிருச்சு, என் வியாபாரம் இல்லை, என் மனைவி மக்களை காப்பாற்ற முடியல, நான் செய்வது தவறு என்பது எனக்கு தெரியும், அதனால் என்னை மன்னியுங்க என்று சொல்லி அந்த மருந்தை பாதியை குடித்து விட்டார். तभी वो प्रार्थना कर रहा था कि परमेश्वर मैं जानता हूँ कि ये जहर पीना गलत है, लेकिन मैं क्या करूँ, मेरे व्यापार में कोई भलाई नहीं है और मेरे बच्चों को, मेरे पत्नी को देखना भी मैं नहीं पा रहा हूँ, बहुत नष्ट हो रहा, इसलिए मैं इसे पी रहा हूँ। அவர் நினைத்துக்கொண்டே இருக்கிறார், கொஞ்ச நேரத்தில் வாயில நுரையெல்லாம் வரும், நான் மயங்கி விழுவேன் என்றெல்லாம் நினைக்கிறார். அப்படி வரும்பொழுது கையில் இருக்கிற அந்த பாதி மருந்தை குடிச்சிட்டு நான் ஒரேடியா சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டார்.
और उसे लग रहा था कि अब मैंने आधा पी लिया है तो मेरे मुंह से झाग निकलेगा, थोड़ी देर में मैं मरने वाला हूँ, और ऐसे सोचकर वो जो आधा रखा हुआ जहर वो भी पी लिया। ஆனால் அவருக்கு ஒண்ணுமே ஆகல. लेकिन उसे कुछ भी नहीं हुआ। நேரமாயிட்டே இருந்தது, அவர் அமைதி நல்லதா இருந்தார். समय बीत रहा था, वो अच्छा ही था। ஸ்தோத்திரம். அவர் இங்க சாக முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். और वो तो दुख में थे कि वो मर नहीं पा रहे। காலையிலே தான் போகிற அந்த ஆவிக்குரிய சபையின் போதகரை போய் சந்தித்தார். ஐயா இந்த நிலைமை. अगले सुबह पर वो आते उसके परमेश्वर के दास के पास जो कलीसिया में जाता है, उस दास के पास இந்த விஷயம் மருந்து குடித்த ஒண்ணாகலையா? और वो बताने लगा कि पासवान मैंने ये दवा जहर को पिया लेकिन मुझे कुछ नहीं हुआ। அந்த பாஸ்டர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன். उस पासवान ने कहा कि तू तो उद्धार पाया हुआ है, अभिषेक पाया हुआ है। நீ இப்படி செய்வது எவ்வளவு மதியீனமான ஒரு காரியம். तू ऐसा किया, कितना एक गंदा चीज है, गलत काम है। தேவன் அவிதமாக ஒன்றே செய்ய முடியாதவரா? क्या मेरे परमेश्वर, तेरा परमेश्वर कुछ नहीं कर सकते हैं क्या? உயர்த்த மாட்டாரா? क्या तुझे एक उत्तम எத்தனை स्थान மதியீனமான नहीं காரியத்தை நீ செய்தாய். और कितना बुरा एक कार्य को तूने किया है। ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வைத்தார். तूने एक शर्मनाक कार्य किया है, तू அவருடைய சரீரத்திலே அது ஒண்ணுமே வேலை செய்யல. उसके शरीर में वो कुछ भी काम नहीं किया। காரணம் என்ன என்றால், कारण क्या है बोले அவன் தேவனால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட மனுஷனாய். क्योंकि अब परमेश्वर से उद्धार पाया गया, अभिषेक पाया गया व्यक्ति। நம்முடைய சரீரம் அப்படிப்பட்ட சரீரமாக மாறணும். हमारा शरीर भी उसके शरीर की तरह बदलना। நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். हमारा शरीर परमेश्वर का एक भवन है। சரீரத்துக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் இருந்து கிரியை செய்வார் என்றால் எந்த சாவுக்கு எதுவானது குடித்தாலும் அது அணுகாது. अगर परमेश्वर हमारे शरीर के अंदर हमेशा क्रिया करेंगे तो कोई भी नाशक वस्तु हमें कुछ नहीं करेगा। ஒரு பால் வியாபாரி ஒரு 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 ஜபாரிக்கு, அதாவது ஒரு பாஸ்டர் இருக்கிற வீட்டுக்கு வந்தார். एक व्यापार जो है एक पासवान के घर पे आया था। ஐயா நீங்க நான் கொடுத்த பால் எல்லாம் சுடு பண்ணி நீங்க உங்க பிள்ளையெல்லாம் குடிச்சிட்டாங்களா அப்படின்னு उस கேட்டார். दास को पूछने लगा कि अय्या आपने क्या, मैंने जो दूध दिया था वो आपने पी लिया क्या? என்னாச்சு, என்ன நடந்துச்சு, என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். क्यों? और वो उसने पूछा कि क्या हुआ, क्यों ऐसा ஐயா पूछ நீங்க रहा है? இன்னைக்கு உள்ள பாலுக்கு நீங்க ஒன்னும் பைசா ஒன்னும் கொடுக்க வேண்டாம். और उसने वो दूध वाला ने कहा कि मैंने जो आज दूध दिया है उसके लिए मुझे कुछ என்ன पैसा ஆச்சப்பா नहीं चाहिए। விஷயத்தை சொல்லு அப்படின்னா, तो उसने पूछने लगा, वो दास ने पूछा कि क्या हुआ, मुझे ஐயா அந்த बता। பால் கேன்ல வள்ளி விழுந்துருச்சு, எப்போ விழுந்துச்சு எனக்கு தெரியாது. उसने कहा कि वो दूध वाले ने कहा कि उस दूध के टोकरी में, उस दूध के कैन में एक छिपकली गिर गया और कब गिरा मुझे नहीं पता। உங்களுக்கு பால் கொடுத்துட்டு அது முடிச்சு கீழே பாக்குறேன், அது வள்ளி உள்ள செத்து கிடக்குது. और मैंने आपको दूध देकर मैं नीचे झुककर देख रहा हूँ, उस कैन के अंदर एक छिपकली मरा पड़ा था। நீங்க குடிச்சிட்டீங்களா? क्या आपने पी लिया क्या? நாங்க காலையிலே குடிச்சிட்டோம் हमने तो सुबह ही पी लिया। என்று சொல்ல அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டான். लेकिन वो दूध वाला आश्चर्य हो गया। ஒன்றும் சேதப்படுத்தார். कोई भी हानि तुम्हें न होगी। ஓ ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை விசேஷமானது. परमेश्वर का वचन कितना विशेष சாவுக்கு है। ஏதுவான ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். नाशक आपको मृत्यु की ओर लेकर जाने वाला कोई भी वस्तु आपको कोई हानि नहीं पहुंचाएगा। ஐந்தாவதாக पांचवा, தானியேல் 3ஆம் அதிகாரம் दानियल का पुस्तक 3रा अध्याय 25-26 வசனம். 25-26 अगर हम पढ़ेंगे, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. उन्हें कोई भी हानि नहीं हुआ। ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்களை அக்கினி சூளையிலே போடும்படியாக உத்தரவு கொடுத்தார். राजा जो नेबुकदनेस्सर जो है उन सब को आग में डालने के लिए उन्हें आज्ञा दिया गया। அவர்களை இந்த மூன்று வாலிபர்களை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூன்று பேரை 7 மடங்கு நெருப்பை சூடாக்கி அதிலே தூக்கி எறிந்தார்கள். शाद्राक, मेशक और अबेदनगो को, इन 3 लोगों को एक दगदगते हुए भट्टे में अंदर डालने के लिए आज्ञा दिया गया। அங்கே 3 பேர் உள்ளே விழுந்தார்கள்.
वो 3 लोग उस बट्टे पर गिर गए। ஆனால் அவருடைய முடியோ அவருடைய வஸ்திரங்களோ அவருடைய சால்வையோ ஒன்று சேதமாகவில்லை. लेकिन उनका बाल, उनका वस्त्र या उनका कोई भी शरीर में कुछ भी हानि नहीं हुआ। கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இன்னொருவர் கடந்து வந்தார். அவரும் அவர்களோடு கூட சேர்ந்து அவ்விதம் அக்கினியிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். और कुछ देर बाद और एक व्यक्ति आया और वो भी उनके साथ मिलकर उस आग में वो वहां पर घूम रहे थे। இந்த அதிகாரத்திலே எப்படி நாம் வாசிக்கிறோம்? इस अधिकार में हम ऐसे पढ़ते हैं। ஏனென்றால் क्यों बोले तो தேவனை இவர்கள் கனப்பண்ணினார்கள். क्योंकि उन्होंने परमेश्वर का आदर தேவனுக்கு किया। கொடுக்கிற ஆராதனையை வேற யாருக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அது எங்களுக்கு ஜீவன் போகக்கூடியதா இருந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம். परमेश्वर को जो आराधना देते हैं, उस आराधना, उस आधार हम किसी और को नहीं देंगे, चाहे हमारा जान भी ले जाए। அவர்களை அக்கினியில தூக்கி எறிந்தார்கள். तब उन्हें वो ददकते हुए बट्टे पर डाला 7 गया। மடங்கு அக்கினி நெருப்பு அவர்களை ஒரு சேதமும் படுத்த முடியவில்லை. 7 गुना उस आग, उस अग्नि ने उन्हें कुछ नहीं पहुंचाया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல இந்த பூமிக்கு வந்தவர். पर हमारे परमेश्वर यीशु मसीह जो है हमारे ही तरह इस पृथ्वी में நம்மை போல आए। அவருக்கு மாம்சம் இருந்தது. हमारे तरह ही उनके भी நம்மை शरीर போல थे। பசி இருந்தது, தாகம் இருந்தது, உறக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. हमारे ही तरह उनके भी प्यास था, भूख था, नींद था, सब कुछ था। அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்வார். वो दिन भर वो सेवा करते थे இரவு முழுவதும் ஜெபிப்பார். और रात भर प्रार्थना करते थे। மார்க் 1:13 அவர் உபாசிக்கும் பொழுது காட்டு மிருகங்களின் நடுவிலே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. और मार्क 1:3 में जब वो उपवास कर रहे हैं, तब वो जंगल के जानवरों के बीच में थे करके ஒன்றும் இயேசுவை சேதப்படுத்த முடியவில்லை. कोई भी हानि यीशु को नहीं पहुंच पाया। காரணம் என்ன என்றால் कारण क्या है? அவருக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதும் நிறைந்து क्योंकि उनके बीच में परमेश्वर का आत्मा हमेशा भरपूर था। இந்த காலையில ஆண்டவரை முழுமையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். इस सुबह के समय पर आप भी पूरी तरह से परमेश्वर உங்களையும் पर உங்களுடைய भरोसा வீட்டை रखना है। சுற்றிலுமா அக்கினி மதில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். आपके और आपके घराने के बीच में हमेशा एक ददकते எப்பொழுதும் हुए ஜெபிக்கிற बट्टा பிள்ளைகளாக खड़ा நீங்கள் चाहिए। காணப்பட வேண்டும். हमेशा परमेश्वर की ओर देखकर प्रार्थना करने वाला बच्चा होना चाहिए। கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बताकर जाना चाहता हूँ। 121 சங்கீதம் 6 வசனம். 121 भजन संगीता 6 वचन। பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. सुबह का धूप और रात का छाव तुझे कोई हानि नहीं பகலிலே पहुंचाएगा। வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. दिन का धूप और रात का छाव तुझे कोई हानि नहीं இஸ்ரவேல் पहुंचाएगा। ஜனங்கள் பிரயாணப்பட்டு தூர பிரயாணம் பண்ணும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசித்துக் கொண்டு போவார்கள். और इजराइल के लोग जब दूर यात्रा पे जाते थे, तब ये ही भजन संगीता को पढ़ते हुए जाते थे। பகலாயிருக்கட்டும் இரவாயிருக்கட்டும் அது வெயிலாயிருக்கட்டும் அது குளிராயிருக்கட்டும் ஒன்றும் சேதப்படுத்தாது. दिन हो या रात हो या धूप हो या छाव हो, कोई भी हानि नहीं होता। இதெல்லாம் நமக்கு அப்படி அல்ல. हमें ये सब नहीं है। தண்ணீரை மாத்திட்டாவே ஜலதோஷம் பிடிச்சிடும். हमें तो अगर एक पानी भी हमने बदल लिया तो हमें ठंडी सर्दी ஓ लगता है। ஸ்தோத்திரம். மிக கவனமாய் நம்ம இருந்துக்கிறோம். हम बहुत ध्यान से रहते हैं। குளிர் நேரத்துல என்ன சாப்பிடணும், வெயில் நேரத்துல என்ன சாப்பிடணும். हम बहुत ध्यान से रहते हैं। धूप के समय पर मौसम में हमें क्या खाना है, ஓ गर्मी நம்ம के मौसम में, ठंडी के मौसम में क्या இதை खाना சாப்பிடும் है। பொழுது இதை நம்ம சாப்பிடக்கூடாது. अगर ये खाना है तो उसमें ये नहीं खाना இது चाहिए। ரெண்டும் டேலி ஆகாது. और ये दोनों साथ में இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ऐसे सब हम सोचते ஆனால் हैं। பைபிள் சொல்லுகிறது लेकिन शास्त्र कहता है, வெயிலா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் ஒன்னும் உன்னை சேதப்படுத்தாது. चाहे वो धूप हो या छाव हो, कोई भी हानि तुझे न होगी। நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். तेरे परमेश्वर तेरा साथ है। இந்த காலை நேரத்திலே इस सुबह के समय पर நாம் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். इस वाक्य को हम, इस वचनों को हम सुन रहे हैं। 6 காரியத்தை உங்களோட நான் பேசினேன்.
चार अच्छे कार्यों को मैंने आपके बीच में बात की। ஒன்று, பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. कोई दुष्ट आत्मा आपको हानि नहीं पहुंच पाएगा। இரண்டாவதாக, சிங்கங்கள் அதாவது மிருகங்கள் எந்த விதமான கொள்ளை நோய்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. दूसरी बात, कोई सिंह या कोई जानवर, कोई महामारी आपको हानि नहीं होगी उसके वजह से। எந்த சர்ப்பங்களோ தேள்களோ உங்களை சேதப்படுத்த முடியாது. कोई भी सांप, कोई भी बिच्छुए आपको हानि नहीं पहुंचाएगा। எந்த விஷமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. कोई भी जहर आपको हानि नहीं पहुंचाएगा। எந்த அக்கினி போன்ற பரீட்சைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. कोई भी आपका एक परीक्षा அது आपको பகலாய் இருக்கட்டும், இரவாய் இருக்கட்டும், அது குளிராய் வெயிலாய் எதுவாக இருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. अगर वो धूप हो या छाव हो या गर्मी हो या ठंडी हो, कोई भी हानि आपको வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। கேட்ட வசனங்களை எல்லாம் மனதில் வைப்போம். सुनने वाले हर एक वचनों को हम मन में रखेंगे। ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. कोई भी आपको हानि न होगी। தேவ வார்த்தை ஜீவன் உள்ளவை. परमेश्वर का वचन जीवित है। தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें प्रतिज्ञा के रूप में इस वाक्य को, நீங்கள் इस वचन ஜெபிக்கும் को போது दिया இந்த है। வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு ஜெபி. आप जब भी प्रार्थना करते हैं, इस प्रतिज्ञा को पकड़कर प्रार्थना कीजिए। வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். वादा किया है वो सच्चे है। வாக்குகள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரியது. ये प्रतिज्ञा आपके लिए, आपके बच्चों के लिए है। நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करें। அன்பின் நேச பிதாவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे प्रेमी अच्छे पिता, आपके प्रेम के लिए இவ்வளவு धन्यवाद देते हैं। நேரமாக ஆண்டவரே வாஞ்சையும் கவனமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களை நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इतने समय पर, इतने समय तक आपके बच्चे इतने ध्यान से और बहुत चाहत के साथ वचनों को जो सुन रहे थे, இந்த संदेश के लिए வார்த்தைகள் धन्यवाद ஒன்றும் देते हैं। உம்முடைய ஆண்டவரே வெறுமையாக வரக்கூடாது. ये वाक्य कोई भी परमेश्वर खाली हाथ அதை जाना அனுப்பின नहीं चाहिए। காரியமாக அது வாய்க்க வேண்டும். जिसके लिए आपने भेजा है वो पूरा होना चाहिए। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். परमेश्वर आपके बच्चे को हर एक के ऊपर ஒன்றும் आपका உங்களை अनुग्रह होना चाहिए। சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன அந்த வார்த்தை कोई भी आपको हानि नहीं पहुंचाएगा करके कहा ये शब्द, அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவீராக. वैसे ही परमेश्वर आप पूरा எந்த कीजिएगा। கொரோனா, எந்த தொற்று நோய், எந்த விதமான வஞ்சிக்கிற ஆவிகள் எந்த மனுஷர் மூலமாகவோ எது மூலமாகவோ உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. आपके बच्चों को कोई भी हानि, कोई भी महामारी, कोरोना या बीमारी या कोई भी दुष्ट आत्मा, तंत्र मंत्र, कुछ भी आपके बच्चों को नहीं आना चाहिए और आप रक्षा உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் உம்முடைய வல்லமை கூட இருக்கட்டும். जहाँ कहीं भी आपके बच्चे जाए वहाँ पर आपका सामर्थ्य साथ உம்முடைய में பிள்ளைகளுடைய रहना चाहिए। வீடுகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக என் அருமை தெய்வம் அக்கினியாக இருக்கணும். आपके बच्चों के घराने के सारे और परमेश्वर का आग भरपूर और आपका दलदल हमेशा होना चाहिए। வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. कोई विपत्ति तेरे डेर नहीं आएगा, तुम्हें कहा है परमेश्वर, प्रतिज्ञा को आप पूरा நம்முடைய कीजिए। பிள்ளைகள் மேல் இயேசுவுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். आपके बच्चों के ऊपर परमेश्वर का लहू को हम बहाते हैं। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். परमेश्वर बड़ा कार्य உம்முடைய कीजिएगा। தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது என்று சொன்னீங்கப்பா. तेरे सिर का बाल कुछ भी तेरे नीचे नहीं गिरेगा। आपने அத்தனை कहा। அருமையான ஒரு தேவனை நாங்கள் பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். इतने प्यारे परमेश्वर को हमने पाया है, उसके लिए धन्यवाद இந்த देते हैं। வாரத்திலே கர்த்தாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற குழந்தைகளையும் பெரியோர்களையும் முதியோர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். परमेश्वर इस हफ्ते में उनके जन्मदिन बनाने वाले छोटे बड़े बुजुर्ग को हम याद करते हैं। ஆண்டவரே, திருமண நாளை ஆண்டவரே நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். और शादी का सालगिरह मनाने वाले उन बच्चों के लिए भी हम प्रार्थना கர்த்தர் करते हैं। ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर आशीर्वाद कीजिए। எல்லா மகிமை கனம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर परमेश्वर केवल आप ही को देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். आप सभी को हमारा बधाई है। परमेश्वर आपको आशीष करेंगे। தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். आगे भी आप प्रार्थना कीजिएगा। விசுவாசிகள் எல்லாரையும் உங்களுடைய ஜெபத்திலே நினையுங்கள். हर एक विश्वासियों को आप आपके प्रार्थना में याद இந்த कीजिएगा। செய்தி மற்றவர்களுக்கு நீங்கள் காண்பியுங்கள். ये संदेश और आराधना को दूसरों को दिखाइएगा, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். दूसरों को शुरुआत करके रखिएगा। Thank you.